சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு, "என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு" சொல்லிட்டு மனோஜ புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். எனக்கு எ சேர வேண்டிய சொத்த பிரிச்சு குடுத்துருங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஏன்டா இத்தன வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு அப்பா வந்து இது எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காங்க. நீ வந்து ஊதாரியா எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு வருவ. கடன் வேற வாங்கி வச்சிருப்ப. உனக்காக அப்பா வந்து சொத்த வித்து குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, உனக்கு தேவை சொத்து. அதோட நில்லு. உனக்கு எப்படியோ அதே மாரி தான் எனக்கும். என்னால இப்ப முடியல. அதனால தான் சொத்த வித்து குடுங்கன்னு நான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. திடீர்னு நம்ம விஜயா இருந்துட்டு, "மனோஜ் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? சொத்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மனோஜ், நீ தான் இப்ப எப்படியாவது இந்த கடன அடைச்சாகணும். சொத்தெல்லாம் இப்போதைக்கு நாங்க பிரிச்சு குடுக்க மாட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அம்மா உங்களுக்கு நான் வேணுமா? இல்ல சொத்து வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஜயாவால எதுவுமே பேச முடியல. திடீர்னு அண்ணாமலை இருந்துட்டு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழ விழுந்துடுறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. முத்து வந்து மனோஜோட ஷர்ட்ட பிடிச்சு பயங்கரமா சண்டை போடுறாங்க. "உன்னால தான் வீட்ல எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. படிச்சிருக்கே தவிர உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. பார்லரம்மா நீயாவது ஒழுங்கா நினைச்சேன். நீயே இவனுக்கு மேல இருக்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. "இப்போ உங்க புள்ளன்னு சொன்னீங்க. இப்போ உங்க புள்ள பண்ண காரியத்தினால என் அப்பா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு." அப்படின்ற மாரி முத்து ஒரு பக்கம் சொல்றாரு. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.